காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் 14. முத்துராமன் தனது தங்கையின் முகத்தை பார்த்தார். ராஜ் தன்னை பெரியம்மா என்று முறை சொல்லி அழைத்ததும், அவரின் மகன் என்று கூறியது கேட்டதும் இளவரசிக்கு உணர்ச்சி பெருக்கில் கண்ணில் நீர் ததும்பியது. அவரது வாழ்க்கையில் மனைவி என்ற பந்தம் விஜயாபதியுடன் மட்டும்தானே. கணவரின் மகன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் மகன் என்ற உறவுதான். ஆனால் பிரியத்துடன் நான் அவரின் மகன்தான் என்று ராஜ் சொல்ல, அண்ணன் மகளை வளர்த்திருந்தாலும் முறைக்கு அது மருமகளாகி போக உஷா அத்தை என்றுதான் அழைப்பாள். அம்மா என்ற வார்த்தைக்காக உள்மனது எத்தனையோ முறை ஏங்கியிருக்க, அதை அவன் சொன்னதும் விட்டு போயிருந்த பந்தம் மீண்டும் தழைக்க பார்வையால் தனது சம்மதத்தை அண்ணனிடம் தெரிவித்தாள். தங்கைக்காக பார்க்க அவளே சம்மதம் சொல்லி அவர்கள் உறவை விரும்பும் பொழுது மகளுடைய சந்தோஷத்தில் தானே குறுக்கே நிற்பது சரிவராது என்ற எண்ணத்தில், வீட்டில் கலந்து பேசிட்டு நாளைக்கு சொல்றேன் என்று கூறினார். அவருக்கும் யோசிக்க அவகாசம் வேண்டும் என்பதால் அப்பா ஏதோ பேச வந்ததும் இடையிட்டு, மாமா யோசிக்கட்டும், எப்படியும் நல்ல முடிவாதான் சொல்லுவார், வாங்கப்பா கிளம்பலாம் தந்தையை கிளப்பினான். அவர்கள் சென்றதும் தங்கையிடம் நேரடியாகவே, என்னம்மா சொல்ற, உனக்கு இதில் சம்மதம் தானா? கல்யாணமான பிறகு மாப்பிள்ளையும் பொண்ணும் நம்ம வீட்டில் வந்து இருக்கணும், நாமளும் அவங்க வீட்டுக்கு போகணும், முறை செய்ய சம்மதி வீட்டுக்கு வேற போகணும். இதெல்லாம் யோசிச்சு தான் இந்த சம்மதம் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உன் மனசை மாற்றிட்டாங்க. என்னோட தனிப்பட்ட கருத்தை விட அவளுடைய விருப்பம்தான் முக்கியம். அதனால் என்ன செய்யணும், நீங்கள் 2 பேரும் தான் சொல்லணும். முடிவை அவர்கள் பக்கம் தள்ளிவிட்டார். அப்பா, நான் ராஜை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று உறுதியாக உஷா கூற, இளவரசியும் அவ விருப்பம் போலவே திருமணத்துக்கு சம்மதம்னா அவங்க வீட்டில் சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நாளைக்கு வர சொல்லியிருந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு தகவல் சொல்லி வேண்டாம்னு அவங்க கோவப்படாம சொல்லுங்க என்று கூறினார். முத்துராமன் விஜயாபதியை அழைத்து திருமணத்திற்கு சம்மதம் கூறிட, ரொம்ப சந்தோஷம் அத்தான், நான் சொந்தக்காரங்களை கூட்டிப்புட்டு நாளைக்கு சாயங்காலமே பொண்ணு பார்க்க வரேன், நாளைக்கு பேசி முடிவு செஞ்சுக்கிடுவோம் என்று முடிவு செய்தார். உஷாவுக்கு மிகவும் சந்தோஷம். அத்தையை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தம் வைத்து, அத்தை ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் சொல்லவும் அப்பா ஈஸியாக சம்மதிச்சிட்டாங்க என்று குதித்தாள். நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். தெரியாத இடத்துல கொடுத்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட இவங்க சொந்தம், உரிமையாக எதுவும் கேட்கலாம். உனக்கும் பிடிச்சிருக்கு, இதை விட வேற என்ன வேணும்? திருமணத்தில் உள்ள சாதகமான விஷயங்களையும் எடுத்து கூறினார். நாளைக்கு அவங்க வரும்போது கட்டிக்கிறதுக்கு நல்ல பட்டு புடவை, நகை எல்லாம் எடுத்து வெளியில வை. காலையிலேயே ஷாம்பு போட்டு தலைக்கு குளிச்சு அழகா அலங்காரம் பண்ணிக்கோ. உன்னை பார்த்து ராஜ் தம்பி அசந்து போயிடணும் என்று மருமகளுக்கு கூறிவிட்டு அண்ணனிடம் பேச சென்றாள். மறுநாள் விசேஷத்திற்காக வீட்டை ஒதுங்க வைக்கவும் ஸ்வீட் செய்யும் இளவரசி முற்பட நெருங்கிய சொந்தங்களில் சிலருக்கு அழைப்பு விடுப்பதில் முத்துராமன் பிஸியாக இருந்தார். மாலை 4 மணிக்கு 10 பேருடன் தாம்பாளத்தில் சீருடன் விஜயாபதி மகனையும் அழைத்து கொண்டு வந்துவிட்டார். உஷா வீட்டிலும் நிறைய சொந்தங்கள் குவிந்திருக்க அவர்கள் வந்தவர்களை முறை சொல்லி அருமையாக வரவேற்றனர். ராஜன் பார்வை தன்னவளை தேட அமர்ந்திருந்த சொந்தங்களில் ஒருவர், அத்தா, மாமா மச்சான் ஒன்னாயிட்டீங்கல்ல, பொண்ணை வர சொல்லுங்கப்பா, மாப்பிள்ளை பாவம் தவியா தவிக்கிறாரு என்று சொல்ல சிரிப்பு சத்தம் அலையலையாய் பரவிற்று. ச, இப்படி மானத்தை வாங்கிட்டாரே. வெக்கத்தில் சிவந்த தனது முகத்தை மறைக்க சிரித்து நிலைமையை சமாளித்தான். ஹாலில் நடந்த பேச்சு அறைக்குள் இருந்த உஷாவிற்கு கேட்டது. அவனது கையில் காப்பி ட்ரேயை கொடுத்து அனுப்பி வைத்தார் இளவரசி. எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு ராஜன் அருகில் வர, தங்க சிலை என நடந்து வந்த அவளின் அழகில் சொக்கி போயிருந்தவன் அருகில் இருந்த ஒருவர், என்ன மாப்பிள, காப்பி முன்னால இருக்கு, எடுத்துக்கோங்க, எத்தனை நேரம்தான் பொண்ணு நீட்டிக்கிட்டே இருக்கும் என்று சொல்ல வழிந்த அசடை மறைக்க முடியாமல் திணறினான். பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு உஷா உள்ளே சென்று விட்டாள். இவர்கள் குடும்பத்தில் நடந்த தகராறும் பிரிந்து விட்டதும் இப்பொழுது இன்னொரு திருமணத்தின் மூலம் அவர்கள் இணைவதும் எல்லோருக்கும் சந்தோஷத்தை தர ஒருவரையொருவர் மகிழ்ச்சியுடன் கேலி செய்து பேசிக்கொண்டிருந்தனர். அடுத்த 1 மாதத்தில் வந்த நல்ல முகூர்த்தத்தில் கல்யாண தேதியை குறிப்பிட்டு இரு வீட்டாரிடமும் கேட்க பொண்ணு மாப்பிள்ளையின் சௌகரியத்தை விசாரித்து தெரிந்து கொண்டனர். அப்போ அதே முகூர்த்தத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம், என்ன மாப்பிள்ளை சொல்லுதீங்க? முத்துராமலிங்கத்திடம் பெரியவர் ஒருவர் கேட்க,
ஆகட்டும் மாமா, எல்லாம் ரெடியாக தான் இருக்கு, ஏற்பாடு செஞ்சிடலாம் என்று பதில் கூறினார். அப்புறம் என்ன, ஒப்புதம் தாம்பூலம் மாத்திக்கோங்க, கல்யாணத்துக்கு முந்தின நாள் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் என்று கூறிய பெரியவர்கள் வெத்தலை பாக்கு மட்டும் இருவரையும் மாற்றிக்கொள்ள செய்தனர். பெண்கள் இல்லாத வீடு என்பதால் இரு பக்கமும் முறைக்கு தம்பதி சகிதம் உள்ள பெரியவர்கள் தாம்பூலம் மாற்றிக்கொண்டனர். அங்கிள், ஒரு 10 நிமிஷம் உஷா கிட்ட பேசணும், ஆஃபீஸ் விஷயமா என்று மாமனாரின் காதை கடிக்க அவர், இளவரசி, தம்பி உள்ள கூட்டிட்டு போமா தங்கையை பார்த்து கூறினார். வாங்க என்று அழைத்த இளவரசியிடம், உங்க பையனா இருந்தா நீங்க வாங்க போங்க நான் சொல்லுவீங்க, என்ன நீ என்று தான் சொல்லணும், நான் உங்களை பெரியம்மான்னு தான் கூப்பிட போறேன் என்று செல்லமாக மிரட்டிவிட்டு பின்னால் சென்றான். உஷா, தம்பி வந்திருக்கான் பாரு, பேசிட்டு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என்று கூறி அவர்களுக்கு தனிமை கொடுத்து விலகி சென்றார். உள்ளே வந்தவன் பின்னால் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திவிட்டு டக்கென்று அவளை இழுத்து தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தான். ஐயோ, என்ன இது, இப்ப அத்தை வந்துருவாங்க என்று கூறி திரும்பி பார்க்க, அதெல்லாம் வரமாட்டாங்க, அவங்க இப்ப மகன் கட்சி, புரியுதா, பேசாம கிளம்பிடலான்னு நினைச்சேன், ஆனாலும் உன்னை பக்கத்துல பார்க்காம போக மனசே வரல, அந்நியாயத்துக்கு அழகா இருக்குடி இந்த புடவையில என்றவன் வாகாக இடுப்பில் கை வைத்து அவளை தனக்கு அருகில் நெருக்கினான். யாரோ சொன்னாங்க இந்த கல்யாணத்தை முடிச்சு காட்டுன்னு, இப்ப என்ன சொல்ற? சவாலாக புருவத்தை ஏற்றி அவளை பார்த்தான். அதெல்லாம் சும்மா, உங்களுக்கு என்னை பார்க்கறதுக்கு ஒரு சாக்கு. அது சரி, ஆஃபீஸில் இப்பவே விஷயத்த சொல்லிடலாமா அல்லது பத்திரிக்கை வைக்கும்போது சொல்லலாமா என்று அவனிடம் கேட்டாள். பத்திரிக்கை வந்த பிறகு சொல்லிக்கலாம், இல்லைன்னா இப்போவே ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க நாமளே பத்திரிக்கை டிசைன் செலக்ட் பண்ணி அடிக்க சொல்லுவோம், அதை வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுப்போம். அப்பாவும் மாமாவும் அடிக்கிற பத்திரிக்கை சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கட்டும். மண்டபத்துல இருந்து வீடியோ டெக்கரேஷன் இதெல்லாம் நாம் சூஸ் பண்ணலாம். கல்யாண செலவு பாதி பாதி, அப்பா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்பா தரலன்னா நான் கொடுத்துட்றேன், நீ மாமா கிட்ட சொல்லிடு என்று இருவரும் திருமண நிகழ்வுகளை திட்டமிடத் தொடங்கினர். இடையில் இளவரசி வந்து அவர்களுக்கு ஜூஸ் கொடுத்து சென்றார். மற்றவர்கள் கிளம்ப விஜயாபதி அவர்களிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினார். அவன் வேணா மெல்ல வரட்டும், நான் பரமு மச்சான் வண்டியில போயிடுறேன் என்று கூறி கிளம்பி விட்டார். அனைவரும் சென்ற பிறகு உள்ளே வந்த முத்துராமன் உஷா என்று அழைக்க உஷாவும் ராஜும் வெளியே வந்தனர். உட்காருங்க மாப்பிள்ள, அப்பா கிளம்பிட்டாங்க, நீங்க 2 பேரும் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்று கேட்க அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதை அவருக்கு தெரிவித்தனர். உங்க ஆசைப்படியே செய்திடலாம், எதுவா இருந்தாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு செய்யுங்க, ஏன்னா நானும் ஏற்பாடு செஞ்சு நீங்களும் செஞ்சு வேஸ்டா போயிடக்கூடாது பாத்தீங்களா என்று சொல்ல, நிச்சயமாமா, உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லாம எதுவும் செய்ய மாட்டோம். எங்களுக்கு வீடியோ டெக்கரேஷன் பத்திரிக்கை இதுதான் கொஞ்சம் முக்கியமா எதிர்பார்ப்போம். சாப்பாடெல்லாம் நீங்களும் அப்பாவும் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ரிசப்ஷன் டின்னர் மெனு மட்டும் நாங்கள் 2 பேரும் செலக்ட் பண்ணி சொல்கிறோம். ரிசப்ஷனுக்கு ஆஃபீஸ் ஆட்கள் எல்லாரும் வருவாங்க. கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்படின்னா கூட்டத்தை சமாளிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். சிறிய வயது, அவர்களுக்கு என்ன தெரியும் என்று பெரியவர்கள் நினைக்காதபடி எல்லாவற்றையும் யோசித்து கூறினான். அதுவும் சரிதான், நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம் மாப்பிள்ள. என்னம்மா உஷா, சந்தோஷந்தானா என்று மகளிடம் கேட்க அப்பாவின் அருகில் உட்கார்ந்து தோளில் தலை சாய்த்து கொண்டாள். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஆனா நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க என்ற மகளிடம், அதுக்கு ஒரு வகையில் ராஜும் அவங்க அப்பாவும் தான் காரணம், நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அவங்களுக்கு தான் என்று கூறினார்.